பிசிக்கல் ரிஃபைனிங் செய்யப்பட்ட SKM பூர்ணா ரைஸ் பிராண்ட் ஆயில். லயன் அரேபியன் டேட்ஸ். இப்போ அது லயனா டேட்ஸ். இதுல இருக்கிற ஃபைபர் அண்ட் விட்டமின்ஸ் இயற்கையானது. இது தரும் ஆரோக்கியம் இயற்கையானது. லயனா பிரீமியம் டேட்ஸ். சாணக்யா வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இது சாணக்யாவின் ஸ்பெஷல் கிரிக்கெட் ரவுண்ட் அப் ஷோ. நேத்திக்கு வான்கடையில நடந்த அந்த மகா யுத்தத்துல சென்னை சூப்பர் கிங்ஸ் மும்பை இந்தியன்ஸ் அணிகளை வீழ்த்தியிருக்காங்க. ஒரு பக்கத்துல சஞ்சு சாம்சனோட சதம்னா, இன்னொரு பக்கத்துல அகீல் ஹுசைனோட ஸ்பின் மாஸ்டர் கிளாஸ் அப்படின்னே சொல்லலாம். இன்னைக்கு மத்தியானம் 3 மணிக்கு ஜிடி அடுத்து நம்ம சந்திக்கிறோம். ஜிடி ஒரு RCBயோட ஒரு மகா தோல்வி அடைஞ்சிட்டு வராங்க. அண்ட் இந்த கேம்ல யார் அடுத்து ஜெயிக்கிறோமோ டைரக்டாவே டாப் 4 கண்டென்ஷனுக்குள்ள நம்ம உள்ள போயிடுவோம். அதாவது பிளே ஆஃப்ஸுக்கு இந்த பிசினஸ் எண்ட்ல டாப் 4 கண்டென்ஷனுக்குள்ள உள்ள போயிடுவோம். சோ இதை பத்தி நம்மளோட பேசுறதுக்கு நம்மளோட ஃபேவரட் அஸ்வத் கோபு வந்திருக்காரு. வணக்கம் அஸ்வத். வணக்கம் விக்னேஷ். எப்படி இருக்கீங்க? ஹவ் இஸ் தி ஜோஷ்? குட் ஆல் குட். நல்ல விக்டரி ஃபார் CSK. ஹிஸ்டாரிக் விக்டரி. IPL-லே பிகெஸ்ட் மார்ஜின் விக்டரி ஃபார் CSK, பிகெஸ்ட் மார்ஜின் லாஸ் ஃபார் MI. ஸோ ஐ திங்க் யாருமே எதிர்பார்க்கல அது. ஆல்மோஸ்ட் எவ்ரிபடி 9 out of 10 பீப்புள் என்ன நினச்சோன்னா MI தான் ஃபேவரட்ஸாக வராங்க. ஏன்னா GT கூட அவங்க அப்படி ஆடிட்டு உள்ளே வரும்போது. பட் ஐ திங்க் அதான் T20 அண்ட் அதான் IPL-ஓட பியூட்டி. நீங்கள் எப்போ ஒரு டீமுக்கு டேர்ன் அரவுண்ட் ஆகும், எவ்வளோ பெரிய ஒரு ஸ்கில்ஸ் வச்சிருக்கிற ஒரு டீம் வச்சாலும் யூ கேன் ஃப்ளாப் அப்படின்றதுக்கு போன மேட்ச் உதாரணம் ஐ திங்க். எஸ், அண்ட் கண்டிப்பா நம்ம சஞ்சு சாம்சனோட செஞ்சுரி பத்தி பேசி ஆகணும். ஏன்னா கொஞ்சம் ஸ்லோவா தான் ஸ்டார்ட் பண்றாரு. அண்ட் தென் அங்கேருந்து டேக் ஆஃப் பண்றாரு. ஏன்னா ஒரு பக்கத்துல விக்கெட்டா போயிட்டே இருந்தாலுமே அவர் ஒரு பக்கத்துல கான்ஸ்டன்டா நின்று ஃபர்ஸ்ட் பால்ல இருந்து கடைசி பால் வரைக்கும் நின்று அந்த 20 ஓவர்ஸும் விளையாடி எடுத்துட்டு போறாரு. அவரோட இன்னிங்ஸ் பத்தி ஒரு ஃபியூ வேர்ட்ஸ் என்ன? ஐ திங்க் இன்னிங்ஸ் ஆஃப் மெச்சூரிட்டி அப்படின்னு நான் சொல்லுவேன். முன்னாடி இருக்கிற சஞ்சு சாம்சன் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ஆஃப் தி IPL அடிக்கிறதும் பார்த்தீங்கன்னா எல்லா பாலும் கும்முன்னு போவார். பட் ஐ திங்க் ரைட் ஃப்ரம் த வேர்ல்ட் கப் சஞ்சு அதான் அவர் கொடுக்குற பேட்டிகள் எல்லாமும் போஸ்ட் மேட்ச் ப்ரெசன்டேஷன் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஐ எம் ட்ரைங் டு கீப் இட் மோர் சிம்பிள், ஐ நோ வாட் டு டூ, ஐ எம் மோர் மெச்சூர்ட் அப்படின்னு இந்த வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக தெரியுது தட் ஹி ஹஸ் க்ரோன் ஆஸ் அ கிரிக்கெட்டர், ஆஸ் அ பேட்டர். கேமை இன்னும் கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணி ப்ராசஸ் பண்ணி யோசிக்கிறாரு அப்படின்னு தெரியுது. ஏன்னா இந்த கேம்ல அதான் நம்ம பார்த்தோம், ஒரு யூஸ்வல் வாங்கடே விக்கெட் மாதிரி இல்லாமல் ஸ்பின்னர்ஸ்க்கு கொஞ்சம் கிரிப் இருந்துச்சு. இனிஷியலி ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கும் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ஸோ அவருக்கு தெரிஞ்சுது இது எல்லாருமே வெளியேந்து ஒரு 215 220 பார் ஸ்கோர்னு சொல்லும் போது ஹி நியூ தட் 205 to 210 would be a par score. ஒரு 10-15 எக்ஸ்ட்ரா போய் விக்கெட்டை விடக்கூடாதுன்றது அவருக்கு தெரிஞ்சுது. ஸோ அந்த பிளான்ல எஸ்பெஷலி அவர் ஒரு கட்டத்தில் அந்த ஒரு 50 to 55 to 70 அந்த ரேஞ்சில் கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆனார். அண்ட் அதுக்கு காரணம் ஐ திங்க் அவர் வேணுன்ட்டே லைக் டீமுக்காக தான் பண்ணாரு, அவருக்காக பண்ணல. ஏன்னா நம்ம எதிர்பக்கம் கார்த்திக் சர்மா வராரு, 2 6 விடுறாரு அவுட், பிரேவிஸ் வராரு, அவர் ஒரு 6 விடுறாரு, அதுக்கப்புறம் அவுட். ஸோ டூபே வராரு, உடனே அவுட். ஸோ இந்த மாதிரி லைனா நடக்கும் போது ஹி நியூ த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஹிஸ் விக்கெட். அவர் நிக்கணும் கண்டிப்பா 20th ஓவர் வரைக்கும். ஒரு அபிஷேக் சர்மா 20 ஓவர்ஸ் வரைக்கும் என்ன பண்ணாருன்னு பார்த்தாரு. ஸோ அதை தான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து கடைசி வரைக்கும் நின்னாரு. அண்ட் அதோட ரிசல்ட் கண்டிப்பா தெரிஞ்சது. ரொம்ப அருமையா சொன்னீங்க. ஏன்னா இவ்வளவு வருஷம் நம்ம விளையாடி இருக்கோம் மும்பை இந்தியன்ஸோட எல் கிளாசிக் ஒரு மேட்ச். ஃபர்ஸ்ட் டைம் CSK-ல இருந்து ஒரு பிளேயர் மும்பை இந்தியன்ஸோட சதம் அடிச்சிருக்காரு. ஸோ அதுல இருந்தே நம்ம சஞ்சு சாம்சனோட கிளாஸ் பத்தி பேசலாம். அண்ட் எஸ்பெஷலி முகேஷ் சௌத்ரியோட அந்த ஒரு ஸ்பெல் ஓப்பனிங் ஃபர்ஸ்ட் 4 ஓவர்ஸ்ல என்னாலுமே முதல் 3 ஓவர்ஸ் அந்த பவர் பிளேல என்ன ஒரு ஸ்பெல். அதுவும் அவரோட அம்மாவை இழந்துட்டு அவர் வராது. கண்டிப்பா வெரி மச் அவர் ரொம்ப ஒரு டஃப்பான சிச்சுவேஷன்னே சொல்லலாம். ஸோ அப்படி வரும்போது ஒரு 3 hours ஆஃப் மாஸ்டர் கிளாஸ்ன்னு சொல்லலாமா அதை? அந்த 4வது ஓவர் அவருக்கு கொடுத்துருக்கணுமா அப்படின்றது டவுட். பட் ஹேவிங் செட் ஆல் ஆஃப் தட் 4 overs 31 என்ன வேணா சொல்லுங்க, அந்த பையனுக்கு ரொம்ப ரொம்ப கிரெடிட் கொடுத்தாகணுங்க. அதாவது இட் இஸ் நெவர் ஈஸி. இல்லை நீங்கள் லைஃப்லயே உங்களுக்கு க்ளோசஸ்ட் பர்சன் உங்க அம்மாவா இருப்பாங்க. அவங்கள இழந்துட்டுக்கு அப்புறமா லிட்ரலி ஒரு 24 to 48 ஹவர்ஸ்ல நீங்க திரும்பி டீமு கூட வரீங்க, ஜாயின் பண்றீங்க. எவ்வளோ மைண்டுக்குள்ள ஓடி இருக்கும். ஒரு இமோஷனல் ரோலர் கோஸ்டர் ஹி வுட் ஹவ் கான் த்ரூ. இந்த டைம்ல ஐ திங்க் CSK-ஓட டீம் அண்ட் ருத்துராஜ் கெய்க்வாட் இஸ் வெரி க்ளோஸ் வித் முகேஷ் சௌத்ரி. ஸோ இவங்க எல்லாருக்குமே பெரிய பெரிய பாராட்டு. அவரை கரெக்டா ஹேண்டில் பண்ணணும். ஏன்னா ரொம்ப வல்னரபிளா இருந்திருப்பார் அவர் அந்த பொசிஷன்ல. இன்ஃபேக்ட் எனக்கு தெரிஞ்சு நோயிங் CSK அவங்க சொல்லியிருப்பாங்க, நீ பரவாயில்ல, நீ வரணும்னு அவசியம் இல்லை, வி கேன் மேனேஜ்னு சொல்லியிருப்பாங்க. பட் அதையும் தாண்டி அவர் வராரு, கேம் ஆடணும். ஏன்னா அவரோட இம்பார்ட்டன்ஸ் அவருக்கு தெரியும் இந்த டீம்ல. இந்த மேட்ச்லயுமே பாத்தீங்கன்னா குவிண்டன் டிகாக்கோட விக்கெட் அந்த ஏர்லி ஆன் எடுக்கலன்னா மேட்ச் எப்படி வேணா போயிருக்கலாம். ஃபர்ஸ்ட் ஓவர் அவர் அடிச்ச அந்த அகீல் ஹுசைனோட 6க்கு அப்புறமா குவிண்டன் டிகாக் சரி ஓகேப்பா இவரை விக்கெட் எடுத்தாதான் நம்ம கேமுக்குள்ள வர முடியுன்ற மாதிரி இருந்துச்சு. அண்ட் இன்ஃபேக்ட் இந்த மேட்ச்ல ஒரே 6 தான், அது குவிண்டன் டிகாக் அடிச்ச 6 தான் அந்த ஃபர்ஸ்ட் ஓவர்ல. ஸோ
இம்பார்ட்டன்ஸ் 4 overs 31 இப்போ ஹைண்ட் பார்க்கும்போது பெரிய இம்பாக்ட் என்ன இது 100 சில்லற ரன் தான் அடிச்சிருக்காங்க, இதுல இவரே 31 ரன் கொடுத்துட்டாருன்னு பார்க்கலாம். பட் ஐ திங்க் முகேஷ் சௌத்ரியோட அந்த குவிண்டன் டிகாக் விக்கெட் அண்ட் ஓப்பனிங் ஸ்பெல் ஹியூஜ் கிரெடிட் டு ஹிம். ஐ திங்க் இவ்வளோ சப்போர்ட் கொடுத்து கடைசியா வெரி நைஸ் ஜெஸ்டர் ஃப்ரம் ருத்ராஜ். இந்த கேம் வின் பண்ணதே அவங்க அம்மாக்கு தான், முகேஷ் சௌத்ரிக்கும் அவங்க ஃபேமிலிக்கும் டெடிகேட் பண்றோம் அப்படின்னு சொன்னாங்க. இமென்ஸ் ஸ்ட்ராங் கேரக்டர் அப்படின்னு காமிக்குது கண்டிப்பா. எஸ், எல்லாருமே இந்த பிளாக் ஆர்ம் பேண்ட் போட்டு விளையாடுறாங்க. தட் ஷோஸ் த டீம் சப்போர்ட் ஃபார் த பிளேயர் அண்ட் அது ரொம்ப பியூட்டிஃபுல்லாவே இருந்துச்சு. அகில் ஹுசேனோட 4 wickets கண்டிப்பா இட் வாஸ் வெரி மச். எனக்கு தெரிஞ்சு அவர் போட்டதே ஒரே ஒரு லூஸ் பால் தான் போடுறாரு டு குவிண்டன் டிகாக், ஒரு 6 அடிக்கிறாரு. பட் அது தவிர அந்த லைன் அண்ட் லென்த்தை மெயின்டைன் பண்ணி ரொம்ப அழகா போடுறாரு. யூஸ்வலா அந்த வான்கடை பிட்ச்ல அந்த நார்மலி அவருக்கு அந்த கிரிப் கிடைக்காது, ஸ்பின்னர்ஸ் நார்மலி கிடைக்காது. பட் அகில் ஹுசேன் போட்டது நூர் அஹமதியை சப்போர்ட் பண்ணி அந்த ஒரு பிரதர்ஹுட்டே ரொம்ப அழகா இருந்துச்சுல பாக்க. இதுல ஒரு 2-3 பேட்டர்ன்ஸ் நான் ஜஸ்ட் ஒரு ட்ரெண்டாவே நான் பாக்குறேன். நூர் அகமதுக்கு இன்னொரு ஸ்பின்னர் ஆடும்போது நூர் அகமது இன்னும் சூப்பரா பண்றாரு, நம்பர் 1. அகில் ஹுசேன் ஆடும்போது சிஎஸ்கே ஜெயிக்கிறாங்க, நம்பர் 2. ஸோ இது வந்து ஐ திங்க் இந்த மேட்ச் வந்து ஆஸ் அ கேப்டன் ருத்ராஜ் கெய்க்வாடுக்கு செம கான்ஃபிடன்ஸ் கொடுத்துருக்கும் அண்ட் ஒரு பிலீஃபும் கொடுத்துருக்கும் தட் 2 ஸ்பின்னர் நம்ம ஆடியும் ஜெயிக்கலாம் வாங்கிட மாதிரி கிரவுண்ட்ல. அப்போ சேப்பாக்கு வரும்போது திரும்பி இந்த ஒரு பேட்டர்னை ஃபாலோ பண்ணலாம் அப்படின்ற ஒரு கான்ஃபிடன்ஸ், ஒரு பிலீஃப்ஸ் ருத்ராஜ் கெய்க்வாடு கொடுத்துருக்கோம். ஏன்னா அவர் மேஜர்லி ஃபாஸ்ட் பவுலர்ஸ் ட்ரஸ்ட் பண்ற ஒரு கேப்டனா பார்க்கும்போது இப்போ அவருக்குள்ளேயே வந்து ஓகேடா நம்ம இப்படி வந்து இந்த டேண்டம் இவங்க 2 பேரை போட வச்சா நூர் அகமது கிட்ட நம்மளால ஒன்றும் பெட்டரா எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியுது. அகில் ஹுசேன் சூப்பரா வந்து போலிங் போடுறாரு அப்படின்னும் போது இப்போ வந்து இனிமேல் ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் ஐ திங்க் இந்த போலிங் லைன் அப்ப கொஞ்ச நாளைக்கு தொடக்கூடாது, இப்படியே விட்டுறணும். அண்ட் அகில் ஹுசேனை வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இம்பாக்ட் பிளேயராகவே வைக்கக்கூடாது, அவர் வந்து பிளேயிங் 11ல இருக்கணும். ஈவன் இஃப் சிஎஸ்கே இஸ் பேட்டிங் ஃபர்ஸ்ட், அவரை வந்து சின்ன வயசுல அவங்க ஊர்ல லாரான்னு கூப்பிடுவாங்க. ஏன்னா அவரோட பேட்டிங் அற்புதமா இருக்கும். சின்ன வயசுல அவர் பேட்டிங் நிறைய ஆடுவார் இன்ஃபேக்ட். அண்ட் நான் இப்போ கூட ரீசெண்டா கமெண்ட்ரிலையும் சொல்லியிருந்தேன் அண்ட் இன்ஃபேக்ட் என்னோட ப்ரொஃபைல்லையுமே இன்ஸ்டாகிராமில் சொல்லியிருந்தேன். அதை ஜஸ்ட் ஒரு ஷார்ட்டாக சொல்கிறேன். அகில் ஹுசேன் வந்து நிறைய கஷ்டம் பார்த்த பையன். சின்ன வயசுல ட்ரினிடாட் அண்ட் டொபாகோல லெவன்டீல் அப்படின்னு ஒரு ஊர்ல இருந்து வராரு. அந்த ஊர்ல வந்து கன் கல்ச்சர், இந்த ரவுடிசம், இந்த கேங் வார்ஸ் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். அங்கேருந்து ஒரு பையன் இந்த இடத்துல இருந்து நம்ம பாவர்ட்டில இருந்து இந்த மாதிரி ஒரு ரிஸ்கி லைஃப்ல இருந்து நம்ம ஃபேமிலி வெளில எடுத்துட்டு வரணும் அப்படின்னா கிரிக்கெட் தான் ஒரு வழின்னு சொல்லிட்டு கிரிக்கெட் அதே ஊர்ல இருந்தா வந்து கேரி பியரும் வராரு, அவரும் வெஸ்ட் இண்டீஸ்க்கு விளையாடி இருக்காரு. ஸோ இவங்க 2 பேர்லாம் வந்து எடுத்துக்காட்டு ஃபார் அந்த அடுத்த ஜென்ரேஷன் அண்ட் லெவன்டீல். அவங்க எல்லாரும் இப்போ அகில் ஹுசேனை பார்த்து தான் இவரை மாதிரி ஆனோண்டா அப்படின்ற மாதிரி வளர்றாங்க. அவரை லாரான்னு கூப்பிடுவாங்க அந்த ஊர்ல. ஸோ அவரோட பேட்டிங் மேலேயும் இன்னும் நம்பிக்கை வைக்கணும்ன்றது தான் எனக்கு சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் கிட்ட நான் எதிர்பார்க்குறேன். ஏன்னா ஒரு கட்டத்தில் வந்து பிரசாந்த் வீர் பேட கட்டியிருந்தாரு, ஒரு கட்டத்தில் வந்து ஊர்வல் பட்டேலும் பேட் பண்ணியிருந்தாருன்னு நினைக்கிறேன், ரைட்? ஸோ கார்த்திக் சர்மா இன்ஃபேக்ட் அந்த ஒரு நடு ஃபேஸ்ல வந்து கொஞ்சம் அந்த ஒரு 2 6 சூப்பரா அடிச்சார் எக்ஸ்ட்ரா கவர் மேல. பட் அவர் கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணாரு கேமை. அது ஒரு விதத்துல நல்லதா போச்சு. ஏன்னா அவர் ஸ்லோ டவுன் பண்ணாம டக்குன்னு அங்கேயே அவுட் ஆயிருந்தா ஒருவேளை சிஎஸ்கே இம்பாக்ட் பிளேயரா பிரசாந்த் வீரியோ ஊர்வில் பட்டேலோ எடுத்துன்னு வந்திருப்பாங்களோ அப்படின்னு யோசிக்கும் போது இந்த தாட் ப்ராசஸ்க்கும் ஒரு கிளாரிட்டி கொடுத்துருக்கும் சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட்டுக்கு. இந்த மாதிரி ஒரு பிளேயரை நீங்க வந்து பிகாஸ் ஒரு 3 டைமென்ஷனல் கிரிக்கெட்டர் அகில் ஹுசேன். போலிங் இந்த மேட்ச் பார்த்தோம், எக்ஸ்ட்ராடினரி ஃபீல்டர், சம கன் ஆம் அண்ட் பேட்டிங்லயும் அவர் அடிப்பாருங்க, ட்ரஸ்ட் பண்ணுங்க. பிரசாந்த் வீர் அடிக்கிற ரன் அகில் ஹுசேன் அடிப்பாரு. நல்ல வந்து லெக் சைட் கேம் வச்சிருக்காரு. ஸோ ஐ வுட் டெஃபினெட்லி வாண்ட் டு சி அகில் ஹுசேன் அந்த ஸ்டார்டிங் 11. ஃபினாமினலா போலிங் போட்டாரு, கொஞ்சம் கிரிப் இருந்துச்சு இந்த விக்கெட்ல. ரொம்ப அந்த 1 finger ஆர்ம் பாலை ரொம்ப ஓவர் யூஸ் பண்ணாம கரெக்டா அந்த ஒரு ஓவர் ஸ்பின் கொடுத்தாரு. வாங்கேடல் எப்பவுமே அந்த ஓவர் ஸ்பின் கொடுக்கும்போது கொஞ்சம் அந்த டர்ன் அண்ட் பவுன்ஸ் கிடைக்கும் ரெட் சாயில் விக்கெட்னால. சூப்பரா பயன்படுத்தினாரு. அவுட்ஸ்டாண்டிங் போலிங். ஐ திங்க் லெஃப்ட் ஹேண்டருக்கும் போட முடியும் அப்படின்றத காமிச்சிருக்காரு. திலக் வர்மாவோட விக்கெட் எடுத்தாரு. எனக்கு இது நமன்தீரோட விக்கெட் ரொம்ப பிடிச்சிருந்தது. இன்ஃபார்ம் பேட்டர், பால் திரும்பாதுன்னு நினைச்சு அவர் வித் ஷாட் போனாரு. பட் பால் ஸ்லைட்டா கிரிப் ஆகி டாப் ஆஃப் லெக் ஸ்டம்ப் அடிச்சது. வேற லெவல்ல போலிங் போட்டாரு. அவரோட செலிப்ரேஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எஸ், அதை நான் மார்க் பண்றேன் என்னோட ரியாக்ஷன்ஸ் அப்படின்னு அழகா வந்து அந்த ஒரு போஸ்ட் மேட்ச் இன்டர்வியூல சொல்லியிருந்தாரு. அண்ட் நீங்க சொன்ன மாதிரி வந்து உங்க ஒன் ஆஃப் தி வீடியோஸ்ல சொல்லியிருந்தீங்க சேயிங் தட் இவர் வந்து போலாடும் சுனில் நரேன் வந்து ட்ரெயின் பண்ணியிருக்காங்க அகில் ஹுசேன் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. அதுலயே தெரியுது அவரோட அந்த மென்டாலிட்டிலே தெரியுது. சப்போர்ட் பண்ணிருக்காங்க நிறைய. சுனில் நரேனோட வீட்டுல தான் இவர் போர்ட் ஆஃப் ஸ்பெயின்ல மூவ் ஆகும்போது தங்கினார் போயிட்டு. கைரன் போலார்ட் தான் இந்த பையன் கொஞ்சம் கஷ்டத்துல இருந்து வரான், ஒரு புவர் ஃபேமிலில இருந்து வரான், இவனுக்கு நம்மளால சப்போர்ட் பண்ண முடியும்னு சொல்லிட்டு ஒரு பார்ட் டைம் ஜாப் அவரோட கான்டாக்ட்ஸ் மூலியமா வாங்கி கொடுக்குறாரு. ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் ஹெல்ப் பண்றாங்க. ஐ திங்க் எல்லாரோட லைஃப்லயும் இந்த மாதிரி ஒரு வழிகாட்டி யாரா இருக்கணும். இப்போ ஒரு சன்ரைசர்ஸ்க்கு ஒரு சாகிப் ஹுசேன் ஆடுறாரு, ராஜஸ்தானுக்கு ஒரு வைபவ் சூரியவன்ஷி ஆடுறாருன்னு போது அவங்களுக்கு எல்லாருக்கும் ராபின்னு ஒரு கோச் காமனா ஒருத்தர் இருக்காரு. அந்த மாதிரி நிறைய இடத்துல நிறைய பேர் ஹெல்ப் பண்ணிருக்காங்க அகில் ஹுசேனுக்கும். பட் அட் தி எண்ட் ஆஃப் த டே அவங்களுக்கு உள்ள இருந்து ஒரு வில் பவர் இருக்கணும். அவருக்கு லைஃப் ரொம்ப ஈஸியா இருந்திருக்குங்க. அவரும் போய் ஏதாவது ஒரு கேங்க போய் ஜாயின் பண்ணி கன்னை தூக்கிருக்கலாம். பட் அவர் பேட்டையும் பாலையும் தூக்கணும்னு நினைச்சார். அங்கதான் வந்து இந்த கேரக்டர் காமிக்குது அகில் ஹுசேன் மாதிரி. ஸோ
இந்த மாதிரி வந்து ஒரு மேட்ச் ஆட ரெண்டு மேட்ச் ஆட வச்சுட்டு அதுக்கப்புறம் உட்கார வைக்கிறாங்க. போக் டவுன் ஆகிற கேரக்டர் மாதிரி தெரியல. சான்ஸ் கொடுக்கும்போது இந்த மாதிரி பாயறதுக்கு தான் அவரோட மைண்ட் செட். இஸ் தட் கைண்ட் ஆஃப் கேரக்டர். பார்க்கறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எஸ், ரொம்ப அழகான ஸ்டோரி. அவரே சொல்றாரு, நான் வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்கேன் அடுத்த வர ஃபியூச்சர் கிரிக்கெட்டர்ஸ்க்கு அப்படின்னு சொல்றாரு. எனக்கு இங்க ஒரு சந்தேகம்னா, வித் ரெஸ்பெக்ட் டு கார்த்திக் சர்மா, ஒருவேளை சிஎஸ்கே வந்து ஒரு பிரைஸ் டேக் பிரஷருக்குள்ள உள்ள போறாங்களோ? ஏன்னா வந்து நம்ம 13 கோடி கொடுத்து எடுத்துட்டோம், அவரை விளையாடி வச்சியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரஷருக்குள்ள போறாங்களா? ஏன்னா வந்து ஆக்சுவலி உருவில் பட்டேல் 3ல விளையாடினா சிஎஸ்கேயோட பேலன்ஸ் இனிமே நல்லா இருக்கும், டு பி ஹானஸ்ட். அதனால கார்த்திக் சர்மா போன மேட்ச் நீங்க சொன்ன மாதிரி பிளஸிங் இன் டிஸ்கைஸ் தான் அவர் விளையாடினது. நமக்கு அந்த ஒரு 18 பால்ஸ் அவர் விளையாடுனா கண்டிப்பா மேபி ஒரு பிரசாந்த் வீர் தான் நம்ம இறக்கி விட்டுருப்போம், ராஜா நக்கீல் ஹுசேன். சோ பிரசாந்த் வீரோட பவுலிங்கும் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. அப்படி இருக்கும்போது ஒருவேளை சிஎஸ்கே அந்த ஒரு டிலிமால விழுறாங்களோ? ஏன்னா சிஎஸ்கே எப்பவுமே ஹவ் நாட் அவ்வளவா கான் வித் தி பிரைசி பிளேஸ். ஒரு பென் ஸ்டோக்ஸ் நம்ம பார்த்திருக்கோம், ஒரு சமீர் ரிஸ்வி பார்த்திருக்கோம், ஒரு கிருஷ்ணப்பா கௌதம் பார்த்திருக்கோம். சோ ஃபியூச்சர்ல நிறைய பிரைஸ் டேக் அதிகமா கொடுத்த எடுத்த பிளேயர்ஸ் யாருமே பெருசா சிஎஸ்கே பெர்ஃபார்ம் பண்ணல. சோ அப்படி இருக்கும்போது கொஞ்சம் ப்ரெஷரைஸ் பண்றாங்களா கார்த்திக் சர்மாவை? இல்ல, பிரைஸ் டேக் வச்சு போக மாட்டாங்க. லைக் இப்போ அதான் நீங்க சொன்னீங்க, கிருஷ்ணபா கௌதம 9.4 crores நினைக்கிறேன், 9.6 9.4 crores எடுத்துட்டு ஆட வைக்கவே இல்லை. அந்த மாதிரி நிறைய இருந்திருக்கு. ஸோ ஐ டோன்ட் திங்க் சிஎஸ்கே இஸ் a டீம் மேனேஜ்மெண்ட் விச் கோஸ் வித் இவரை இவ்வளவுக்கு எடுத்துட்டோம் அதனால இப்படின்னு. இவரை ட்ரஸ்ட் பண்ணி இவரோட ஸ்கில்லுக்காக எடுத்திருக்கோம், வி நீட் டு கிவ் him more டைம்ன்ற மாதிரி தான் யோசிக்கிறாங்கன்னு தோணுது. அண்ட் ஐ திங்க் இட்ஸ் a குட் ப்ராசஸ். கார்த்திக் சர்மா நம்ம பார்த்தோம். ஐ திங்க் நான் பார்த்த வரைக்கும் கார்த்திக் சர்மா பிரில்லியன்ட் பிளேயர் அகைன்ஸ்ட் ஸ்பின்னா இருக்காரு. ஒரு பேட்டர் எக்ஸ்ட்ரா கவர் மேல ஒரு ஸ்பின்னரை வந்து 6 அடிக்க முடியுதுன்னா கண்டிப்பா he has the talent. ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு கொஞ்சம் லேட் ஆன் த பால் இருக்காரோ தோணுது. அகைன் அது வந்து ப்ரெஷர்னால கூட இருக்கலாம், ஐபிஎல் மாதிரி ஒரு ஸ்டேஜை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியாம கூட இருக்கலாம். பட் எனக்கு வந்து he looks like a better player of spin அப்படின்னு தான் என்னோட ஃபர்ஸ்ட் தாட்ஸ் இருக்கு இந்த ஒரு ஃபியூ இன்னிங்ஸ்ல பார்த்ததுல. அண்ட் தப்பு கிடையாது, சான்ஸ் கொடுக்கலாமே, டீம் வின் பண்ணுது. ரொம்பலாம் அதுக்குள்ள ரொம்ப டைவ் இன் பண்ண வேணாம்னு தோணுது. ஏன்னா ரொம்ப சின்ன பையன், ஹார்ட்லி 20-21. ருத்துராஜ் கைக்வாடும் எடுத்தாரு ஒரு 3-4 இன்னிங்ஸ் எடுத்ததுக்கு அப்புறம் தானே ருத்துராஜுன்னு ஒரு சூப்பரான ஒரு இந்தியன் கிரிக்கெட்டரே பான் ஆனாரு. ஸோ அந்த ஒரு டைம் எடுத்துக்கலாம். நாட் அ பிக் திங் டு டீப் டைவ் இன் அண்ட் பாண்டர். True. With CSK winning, I don't think அவங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கக்கூடாது. எனக்குன்னா பிஃபோர் வி கோ ஆன் டு தி அடுத்த மேட்ச், ஒரு ஜிடி மேட்ச் போறதுக்கு முன்னாடி மும்பைக்கு என்னதான் ஒரு பிரச்சனை? ஏன்னா அவங்க வேவ் லென்த்தே டோட்டலா மிஸ் ஆகிற மாதிரி இருக்கு. ஹர்திக் பாண்டியா ஒரு வேவ் லென்த்ல இருக்கிற மாதிரி இருக்கு, பும்ரா வேவ் லென்த்ல இருக்கிற மாதிரி இருக்கு, சூர்யாவும் திலக்கூர் வேவ் லென்த்ல இருக்காங்க. வாட் இஸ் ரியலி கோயிங் ஆன்? உள்ள என்னதான் நடக்குது அந்த கேம்ப்குள்ள? ஏன்னா அவங்க ஒரு சாம்பியன் சைட், லிட்டரலா எல்லா T20 வேர்ல்ட் கப் பிளேயர்ஸும் வச்சிருக்காங்க அந்த ஸ்குவாட்ல. அப்படி இருக்கும்போது என்னதான் அவங்களுக்கு ரொம்ப தப்பா ஆகுது அந்த டீம்ல? தெரியல, அதுதான் தெரியல. அது ஒரு மர்மமா தான் இருக்கு. சி, மும்பை இந்தியன்ஸ் லெகசி டீம், தே ஹேவ் அ பிரில்லியன்ட் டீம் ஸ்டில். எனக்கு என்னன்னா, ஐ திங்க் த வேர்ல்ட் கப் ஆட்டு வந்த பிளேயர்ஸ் எல்லாருக்குமே கொஞ்சம் டைம் எடுக்குது. ஐ திங்க் அபினவ் முகுந்த் சொல்லியிருந்தாரு எங்க கூட காமெண்ட்ரியில, விச் இஸ் அ வெரி ஃபேர் இனஃப் பாயிண்ட். தட் ஒரு சூர்யா, திலக், ஒரு பும்ரா, அபிஷேக் சர்மா, சஞ்சு எல்லாருக்குமே வந்து அந்த ஒரு ஆளாளுக்கு அகைன் இப்போ சஞ்சு 3 இன்னிங்ஸ் எடுத்தார் அடிக்கிறதுக்கு, அபிஷேக் சர்மா வந்து கொஞ்சம் ஹாட் அண்ட் கோல்டா இருந்தாரு, பும்ராக்கு 4 மேட்ச் ஆச்சு விக்கெட் எடுக்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது அந்த ஃபட்டீக் ஃபேக்டர் இருக்குன்னு தோணுது. அதை தவிர ஐ திங்க் தெரிலங்க, வாட் இஸ் ஹேப்பனிங்னு தெரில. மும்பை இந்தியன்ஸும் ஒரு டிரான்சிஷன் ஃபேஸ்க்குள்ள போறாங்கன்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்கு. ரோஹித் சர்மா நல்லா ஆடிட்டு இருந்தாரு, திடீர்னு பார்த்தா அவருக்கு ஒரு இன்ஜுரி. ரிக்கில்டன் வச்சு ஆரம்பிச்சாங்க, இப்போ குவிண்டன் டிகாக்குள்ள வராரு. திலக் வர்மா, சூரியகுமார் யாதவ் ஃபார்ம்ல இல்லை, இப்போ திரும்பி கொஞ்சம் கொஞ்சமா ஃபார்மை கண்டுபிடிக்கிறாங்க. பும்ரா வந்து நம்மளோட அட் ஹிஸ் பீக் எப்படி போடுவாரு, அவரோட பெஸ்ட்ல எப்படி போடுவாருன்னு நமக்கு தெரியும். இப்பவும் சூப்பரா தான் போடுறாரு. அவர் டெத்ல அவர் லிட்டரலி அடிக்க முடியல சிஎஸ்கே மேட்ச் கூட. பட் அவர் 2 நோ பால் போடுறாரு. சம்டைம்ஸ் அது பாடி டயர்டா இருந்தது வச்சுக்கோங்களேன். நீங்க ரன் அப்ல ஆஸ் அ ஃபாஸ்ட் பவுலர் யூ வில் ஸ்டார்ட் ஓவர் ஸ்ட்ரைடிங். அந்த ஓவர் ஸ்ட்ரைட் பண்ணும்போது உங்களோட ரன் அப் லென்த்ல நோ பால் விட வாய்ப்பு இருக்கு. ஹார்திக் பாண்டியா எப்பேற்பட்ட ஆல்ரவுண்டர் நம்மளுக்கு தெரியும். அவர் தான் வேர்ல்ட் கப் 2024 வேர்ல்ட் கப் ஃபைனல்ல கடைசி ஒரு போட்டு வின் பண்ணி கொடுத்தாரு. ஸோ நோ ஆல்ரவுண்டர் லைக் ஹார்திக் பாண்டியா இப்போதைக்கு இந்தியாவில் இல்லை. அந்த மாதிரி அவர் 2 overs 38 போறாரு. ஸோ ஆஸ் இண்டிவிஜுவல்ஸும் சம்டைம்ஸ் ஒரு டீம் ஸ்போர்ட்ல ஸ்டெப் அப் பண்ணி அந்த ஒரு இப்போ திலக் வர்மா எப்படி பண்ணாரு, அவருனால தான் அந்த மேட்ச் ஜெயிச்சாங்க. அந்த மாதிரி ஒரு மேட்சும் ஒரு ஹீரோஸ் முளைக்கும் போது டீம் நல்லா பண்ண ஆரம்பிக்கும். தெரியல, ஐ எம் ஆல்சோ வண்டரிங் வாட் இஸ் த ரியல் ரீசன் பிஹைண்ட் இட். ஸோ ஐ ஹோப் தே கேன் டர்ன் அரவுண்ட். எனக்கு வந்து நான் தான் சொல்றேன்ல, மும்பை இந்தியன்ஸ் எனக்கு ஆஸ் அ டீம் ரொம்ப பிடிக்கும். அவங்க இது வரைக்கும் வந்து ஆடி இருக்கிற கிரிக்கெட், இந்த 18-19 இயர்ஸ்ல ஆடி இருக்கிற கிரிக்கெட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க இப்போ ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிற கிரிக்கெட்டர்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸ்கவுட்டிங் அவங்க தான் முதல்ல ஸ்கவுட்டிங்னா என்னன்னு ஐபிஎல்ல செட் பண்ணாங்க ஸ்டாண்டர்ட்ஸ். ஸோ ஐ ரியலி ஹோப் மும்பை கேன் டர்ன் இட் அரவுண்ட். இங்கேருந்து இட்ஸ் கோனா பி டஃப் ஃபார் தெம். பட் ஒரு டீமால பண்ண முடியும்னா எனக்கு தெரிஞ்சு மும்பை இந்தியன்ஸ் தான். டெஃபினெட்லி, கண்டிப்பா அவங்க மேல அந்த நம்பிக்கை வைக்கலாம். ஏன்னா மென்டலி ஒரு ஸ்ட்ராங்கான டீம் அது, மென்டலி ஸ்ட்ராங்கான ஒரு கோச்சிங் ஸ்டாஃப் அங்க இருக்காங்க, எக்ஸ்பீரியன்ஸ்டான ஸ்டாஃப். ஸோ கண்டிப்பா அவங்க எடுத்து சொல்லி தே வில் கம் பேக். ஏன்னா
அடுத்த மேட்ச் ரோஹித் சர்மாவும் இன்னைக்கு என்ன சொல்லியிருக்காருன்னா நான் கஷ்டப்பட்டு வரலாம் தான் இருக்கேன், எனக்கு SRH விளையாடணும்னு ஆசையா இருக்கு அப்படிங்கிற மாதிரி உங்களோட கோச்சிங் சொல்லியிருக்காங்க. சோ கோயிங் இன்டு நெக்ஸ்ட் சென்னை வர்சஸ் குஜராத் மேட்ச், அதாவது நம்ம 2023 ஃபைனல்ஸ் மறக்கவே முடியாது. அந்த நைட் 1 மணி வரைக்கும் உட்காந்து பார்த்தோம் அந்த மேட்ச். ரெண்டு பேருமே ரொம்ப ஈக்குவலா தான் விளையாடிருக்காங்க. சோஃபார் GTயும் 4 மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க, CSKயும் 4 மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க. ஆனா நம்மளுக்கு ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, ஹோம்ல சென்னை வந்து அவங்களோட எல்லா மேட்சஸுமே GTயோட ஜெயிச்சிருக்காங்க. அண்ட் இது ஒரு ஆஃப்டர்நூன் கேமா இருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்றது பெட்டரா, பவுலிங் பண்றது பெட்டரா? ஏன்னா CSKயோட ஸ்ட்ரென்த் ஹஸ் பீன் பேட்டிங் ஃபர்ஸ்ட். ஆனா ஜென்ரலி ட்ரெண்ட் எப்படி இருந்திருக்குன்னா பவுலிங் ஃபர்ஸ்ட் அப்படின்னு தான் எடுத்திருக்காங்க. ஏன்னா இப்போ ரீசெண்டா எல்லா மேட்சுமே பாக்குறோம். மேபி இன்னைக்கு மேட்சை தவிர ஒரு 4 மேட்சாவே யார் பேட்டிங் ஃபர்ஸ்ட் ஆடுறாங்களோ அவங்க தான் ஜெயிச்சிட்டு இருக்காங்க. ஆனாலும் பவுலர்ஸ் வந்து டேக்கிங் கேப்டன்ஸ் வந்து நான் பவுல் ஃபர்ஸ்ட் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்றாங்க. சோ CSK என்ன பண்ணும், அவங்களோட ஸ்ட்ரென்த்தை பேக் பண்ணுமா, இல்லைன்னா வந்து இல்ல இதான் ட்ரெண்ட், நான் ட்ரெண்ட் படி போறேன் அப்படின்னு பண்ணுவான் பீயிங் இட் an afternoon game as well. ஒரே கரெக்ஷன் நீங்க சொன்னதுல, ரெண்டு டீம்ஸுமே 3 வின். சோ 6 பாயிண்ட்ல இருக்காங்க, 8 இல்ல. சோ யார் வின் பண்றாங்களோ 8 பாயிண்ட்ஸ்க்கு போவாங்க. இட் வில் பி an interesting கேம். டே கேமா இருக்கிறதுனால அதுவும் ஒரு காரணம். அண்ட் CSKக்கு இந்த டெம்ப்ளேட் ஒர்க் ஆகுதுன்ற போது, இஃப் ஐ எம் இன் த CSK டக்அவுட், இஃப் ஐ வின் த டாஸ், ஃபர்ஸ்ட் டாஸ் ஜெயிக்கணும். டாஸ் விஞ்சா நான் பேட் பண்ண தயங்க மாட்டேன். ஏன்னா ஒன்னு, இப்போ மே மாசம் கத்திரி வெயில் ஆரம்பிக்க போகுது. ஆல்ரெடி சென்னையில வந்து அகைன் நான் இப்போ மும்பைல இருக்கேன். நான் சென்னையில இருந்து வந்து ஆயிடுச்சு, ஒரு 2 வாரம் ஆயிடுச்சு. பட் நான் இருந்த டைமே வந்து அந்த வெயில் செட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இன்னுமே சூடாகுது அப்படின்றது தான் நான் கேள்விப்படுறேன். நீங்க தான் சொல்லணும் வெயில் எப்படி இருக்குன்னு. பட் அந்த வெயில்ல வந்து ஃபீல்டிங் பண்றது ரொம்ப கஷ்டங்க. 3:30 டு அந்த ஒரு 4:45 to 5 it will be very hot. It will be great to come and bowl in at around 5:15 PM. So and CSKக்கு இது ஒர்க் ஆகுது இல்ல. எல்லா மேட்சுமே வந்து அவங்க நல்லா பண்ற மேட்சஸ் பார்த்தா பேட் ஃபர்ஸ்ட் பண்றாங்க. ஸோ ப்ரெஷர் இல்லாம பேட் ஃபர்ஸ்ட் பண்ணி ஒரு 200 வாட்எவர் அன்னைக்கு விக்கெட் எப்படி இருக்குன்றத பார்த்துட்டு ஐ வுட் ப்ரிஃபர் CSK பேட்டிங் ஃபர்ஸ்ட் நான் அந்த டக்அவுட்ல இருந்தேன்னா. பட் GT ஆன் தி அதர் ஹேண்ட் அவங்களும் யோசிப்பாங்க. ஏன்னா இப்போ இந்த போன மேட்ச்லயே RCBயோட ஒரு 205 அப்படின்ற ஒரு ஸ்கோரை செட் பண்றாங்க. செட் பண்ணாலும் தோக்குறாங்க 7 balls to spareல. GTயுமே ஆக்சுவலி ஒரு டீம் வேர் ஒரு நீங்க 200க்கு மேல நீங்க ஒரு ஸ்கோர் போஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா அவங்க சேஸ் பண்றதுக்கு கஷ்டப்படுவாங்க. நீங்க டாப்ல டக்குன்னு ஒரு 2-3 விக்கெட் எடுத்துட்டீங்கன்னா தேர் மிடில் ஆர்டர் ஹஸ் பீன் ஃபவுண்ட் வாண்டிங் இந்த டோர்னமெண்ட்ல. என்னதான் நல்ல சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. ஜேசன் ஹோல்டர் பிரில்லியன்ட் அடிஷன் கிரீன் ஃபிலிக்ஸ் பதிலா. பட் GTயுமே வந்து அந்த மிடில் ஆர்டர்ல நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அவங்களும் தே மைட் ப்ரிஃபர் பேட்டிங் ஃபர்ஸ்ட், வெயில் காரணம் அண்ட் அவங்க டீம் காம்போசிஷன் காரணம். ஸோ CSK பேட்டிங் ஃபர்ஸ்ட் ஆடினாங்கன்னா அவங்களுக்கு அட்வான்டேஜ் சொல்லுவேன். எஸ், ஏன்னா இன்னைக்குமே அற்புதமா விளையாடி இருக்காங்க குஜராத் டைட்டன்ஸ். ஒரு சாய் சுதர்ஷன் தமிழ்நாடு வீரர் வந்து 100 அடிக்கிறாரு. சுப்மன் கில் ஒரு நல்ல நிக்கல இருக்காரு. பட்லர் ஒரு நல்ல நிக்கல இருக்காரு. அதுவும் நீங்க ஜேசன் ஹோல்டர் விளையாடுனதை பார்த்தா நிஜமாவே அந்த சிக்ஸஸ் எல்லாம் ரொம்ப பயங்கரமா இருந்து அண்ட் பயமா இருக்கு. சென்னை சூப்பர் கிங்ஸ் ஒரு ரிலேட்டிவ்லி ஒரு ஸ்மாலர் கிரவுண்டா இருக்கும்போது கொஞ்சம் பயமா இருக்கு. பட் இந்த விதத்துல பார்க்கும்போது சாய் சுதர்ஷனுக்கு நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் டீம் வந்து என்ன ஒரு ஸ்ட்ராட்டஜியோட போறோம்? நீங்க கண்டிப்பா சாய் சுதர்ஷனோட நிறைய விளையாடி இருப்பீங்க, நிறைய பேசி இருப்பீங்க, நிறைய உரையாடி இருப்பீங்க கண்டிப்பா. சோ அப்படி இருக்கும்போது அவருக்கு என்ன ஸ்ட்ராட்டஜியோட என்ன பிளானோட போகணும்? ஏன்னா அவர் ஒன்ஸ் ஹி இஸ் பேக் இன்டு ஃபார்ம், அவரை வந்து ஸ்டாப் பண்றது கஷ்டம், அந்த ரன் ஃப்ளோ ஸ்டாப் பண்றது கஷ்டம். சோ என்ன பிளானோட போகணும்? ஃபர்ஸ்ட் ஆன் நான் வந்து மீடியம் பேசரோட ஆரம்பிக்க. ஆப்வியஸ்லி முகேஷ் சௌத்ரி ஒரு 2 போடுவாரு, இன்னும் 2 அகில் ஹுசைன் நான் கொடுப்பேன். மீடியம் பேசர் போடும் போது ஷார்ட் தேர்ட் உள்ள வச்சுட்டு பாயிண்ட் பின்னாடி வைப்பேன், பேக்வர்ட் பாயிண்ட் பின்னாடி வைப்பேன். ஏன்னா இன்னைக்குமே அந்த 50-60 ரன் அடிக்கும் போது சாய் சுதர்ஷனோட வேகன் வீல் அந்த இதை எடுத்து பார்த்தா தேர்ட் மேன் டு அந்த பாயிண்ட் திசை அந்த கிரீஸுக்கு பின்னாடி பக்கம் ஆஃப் சைட்ல 51% ஆஃப் ரன்ஸ் அடிச்சிருந்தாரு இந்த போன மேட்ச் அகைன்ஸ்ட் RCBல. ஸோ ஹி வெயிட்ஸ் அண்ட் பிளேஸ் த பால் வெரி வெரி லேட். ஸோ அவருக்கு நான் வந்து ஒரு போலரா இருந்தேன்னா ஒரு ட்ரெடிஷ்னல் டெஸ்ட் மேட்ச் லென்த் போட ஆரம்பிப்பேன். பாலை ஸ்விங் பண்ண பார்ப்பேன் அப் ஃப்ரண்ட், ஒரு எட்ஜ் எடுக்கிறதோ இல்லை வந்து ஒரு பேட் அண்ட் ஸ்டம்ப் இன் பிரிங்கிங் இன் டு பிக்சர் ஒரு 6 to 8 meters லென்த்தில் ஒரு டெஸ்ட் மேட்ச்ல எப்படி போடுவாங்களோ அப்படி என்கரேஜ் பண்ணி போட சொல்லுவேன் போலர்ஸை. ஏன்னா அதுல போட்டு அடி வாங்குறாங்கன்னா ஓகே, அப்போ நம்ம வந்து ஒரு பிளான் பிக்கு வரலாமே தவிர நம்மளாம் வந்து ஒரு போலரா வந்து அவருக்கு ஷார்ட்டா வைடா கொடுத்து கட்ட அவர் ரிஸ்ட் பயங்கரமா யூஸ் பண்ணுவார், ஸ்லைஸ் பண்ணி பயங்கரமா ஆடுவார், லேட் ஆன் த பால் அப்படியே தட்டி விடுவார் பவுண்டரிக்கு. ஸோ அவருக்கு அந்த பின்னாடி கொடுக்குற ரன்ஸ் அவாய்ட் பண்ணிட்டு அவர் முன்னாடி அடிக்கட்டும் அப்படின்னு தான் நான் ப்ரிஃபர் பண்ணுவேன் ஆஸ் அ போலர் ஒரு போலிங் யூனிட். ஏன்னா அவருக்கு அந்த ஷாட்ஸும் இருக்கு. ஐ எம் நாட் டினைங். இந்த போட்டியை வச்சு நம்ம சொல்ல முடியாது தட் அங்கே தான் அடிப்பாருன்னு. பட் பெரும்பாலும் ஆஸ் அன் ஆவரேஜ் ஒரு 3 சீசன் எடுத்து பார்த்தோம்னா அங்கே நிறைய ரன்ஸ் அடிக்கிற ஒரு பிளேயர். ஸோ அவர் ஃப்ரண்ட் ஆஃப் த விக்கெட் நீங்க எக்ஸ்ட்ரா கவருக்குள்ள ஒரு மிட் ஆஃப் அண்ட் இதுக்குள்ள ஸ்ட்ரைட்ல அடிக்கிறது, மிட் ஆன் அண்ட் மிட் விக்கெட் கேப்ல பியர்ஸ் பண்றது, இந்த மாதிரி ஒரு பாக்கெட்ஸை அவரை டார்கெட் பண்ண வைப்பேன். அண்ட் அகில் ஹுசைன் போலிங் போடும்போது ஆப்வியஸ்லி ஒரு டீப் மிட் விக்கெட் அண்ட் மேபி ஒரு டீப் ஸ்கொயர் லெக், மிடான உள்ள வச்சுட்டு டீப் ஸ்கொயர் லெக் கூட வைக்க பார்ப்பேன். ஏன்னா இஸ் அ குட் ஸ்வீப்பர் ஆஃப் த பால். சேலஞ்ச் பண்ணுவேன், நீ முடிஞ்சா மிடான் மேல அடி, முடிஞ்சா மிட் ஆஃப் மேல இறங்கி வந்து அடி அப்படின்னு சேலஞ்ச் பண்ணுவேன். அண்ட் அவரோட ஆர்ம் பாலையும் கரெக்டாக யூஸ் பண்ண பார்ப்பேன். ஸோ இதுதான் ஐடியலி ஒரு ஸ்டார்டிங் பாயிண்டா இருக்கும்னு நினைக்கிறேன்.
கண்டிப்பா. அண்ட் போன மேட்ச்ல கெய்க்வாட் நல்ல கிளிம்சஸ் காமிச்சாரு. எப்படி ஒரு நல்ல ஒரு ஃப்ளோல இருந்தாரு. 22 ரன்ஸ் அடிக்கிறாரு. அண்ட் குஜராத்தோட பார்த்தோம்னா ஒரு 300+ ரன்ஸ் அடிச்சிருக்காரு. இந்த பக்கத்துல சாய் சுதர்ஷன் சென்னை சூப்பர் கிங்ஸோட 300+ ரன்ஸ் அடிச்சிருக்காரு. ருத்ராஜ் கெய்க்வாட் ஒரு 300+ ரன்ஸ் அடிச்சிருக்காரு. திருப்பி சேப்பாக்கல விளையாடுறோம், ஒரு கேம் ஜெயிச்சுட்டு திருப்பி வரும். மும்பை இந்தியன்ஸ் வான்கடை ஜெயிச்சுட்டு வரும்போது அந்த கான்பிடன்ஸ் கண்டிப்பா ஹையா இருக்கும் ருத்ராஜ் கெய்க்வாடுக்குமே ஆஸ் அ கேப்டன். சோ அவரோட பேட்டிங் இந்த மேட்ச் மெட்டீரியலைஸ் ஆகுமா? சரி, போன மேட்சே வந்து இதை நான் ஃபெயிலியர்னு சொல்ல மாட்டேன். ஆல்மோஸ்ட் 22 of 10 or 11 balls அது வந்து சிஎஸ்கே டீம் வந்து எடுத்துப்பாங்க. நீங்க வந்து ஒரு 22 of 20 balls ஆடுறது தான் நான் வந்து ஒத்துக்க மாட்டேன். அது வந்து டீமுக்கு வந்து நீங்க ஆல்மோஸ்ட் ஒரு 15-20% ஆஃப் த பால்ஸ் ஆடிடுறீங்க, பெரிய இம்பாக்ட் இல்லை. 10 பால் ஆடி 22 ரன் நான் எடுத்துப்பேனே. அந்த மாதிரி எத்தனையோ பேர் இன்னிங்ஸ் ஆடி இப்போ பார்த்துக்கோம், ஒரு வைபவ் ஆடி பார்த்துருக்கோம், பிரியான் சாரி ஆடி பார்த்துருக்கோம். டீமுக்கு அது இன்ஃபேக்ட் ஹெல்ப் ஆகும். அந்த பாலுமே அவர் அவுட் ஆன பால் நீங்க பாத்தீங்கன்னா ரூம் கொடுத்து எக்ஸ்ட்ரா கவர் மேல ருத்ராஜ் அதை பயங்கரமா ஆடுவார். பட் அது பாவம் ஏதோ ஒரு டைமிங் அவர் கொஞ்சம் அதிலே அந்த பால் ஆட்டாரு, லாங் ஆஃப் போய் கேட்ச் போயிடுச்சு. ஸோ அதுக்கு முன்னாடி நல்ல கிளிம்சஸ் காமிச்சாரு, பாசிட்டிவ் இன்டென்ட் பார்த்தோம். பேக் ஃபுட்ல வந்து சும்மா தட்டுறாரு, பிட்டுகெட் திசையில 4 போகுது. ஸோ இது எல்லாமே நல்ல கிளிம்சஸ் தான். பிளஸ் கேப்டன்சிலையும் அவருக்கு அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் பிலீஃப் வந்திருக்கும் அப்படின்னு நம்ம பேசணும்ல. அது அவரோட பேட்டிங்ல டிரான்ஸ்ஃபர் கண்டிப்பா ஆகும். ஜஸ்ட் அ மேட்டர் ஆஃப் டைம். ஐ திங்க் ருத்ராஜோட பேட்டிங் ஃபார்ம் பத்தி இந்த டைம்ல சிஎஸ்கே ரொம்ப வரி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ ஒரு வின்ல இருந்து வராங்க. ருத்ராஜ் இந்த 22 ஒரு 42 இல்ல ஒரு 52-62 மாத்தினாருன்னா சிஎஸ்கே இன்னும் நல்லா பண்ணுவாங்க. அண்ட் குஜராத் டைட்டன்ஸோட பவுலிங் லைனப்பும் சரியான ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு லைனப். அதே மாதிரி இந்த பக்கத்துல சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்து ரொம்ப ஒரு யங்கான ஒரு எனர்ஜெட்டிக்கான லைனப். இந்த 2 லைனப்ல நாளைக்கு யார் டாப்ல வருவாங்க? ஐ திங்க் அதான் ரெண்டுமே நல்ல பவுலிங் லைனப்ஸ். இன்ஃபேக்ட் ஆன் பேப்பர் குஜராத் சூப்பரான பவுலிங் லைனப். எனக்கு என்னன்னா குஜராத் டைட்டன்ஸ் ஏன் சாய் கிஷோரை யூஸ் பண்ண மாட்டாங்கன்னு எனக்கு புரியல. போன வருஷம் உங்களுக்கு ஆடி நல்லா பண்ணியிருக்கிற ஒரு பவுலர். ஐடியலி பெக்கிங் ஆர்டர்ல அவர் தான் மேல இருக்கணும். பட் மானவ் சுத்தார் ஆட வச்சாங்க. எனக்கு ரொம்ப சர்ப்ரைஸ்டா இருந்தேன். நத்திங் அகெயின்ஸ்ட் மானவ் சுத்தார், சூப்பரான கிரிக்கெட்டர். எமர்ஜிங் ட்ரோஃபிஸ் ஆடி இருக்காரு இந்தியாவுக்கு. இன்ஃபேக்ட் அவரோட டொமஸ்டிக் ரெக்கார்ட்லாம் சூப்பரா இருக்கு. ஐடியலைசஸ் ஆர் அஸ்வின், சம பவுலர். ஃபர்ஸ்ட் டிவிஷன்லாம் வந்து விளையாடி இருக்காரு, கிராண்ட் ஸ்லாமுக்குலாம் வந்து விளையாடி இருக்காரு, நான் பார்த்துருக்கேன். பட் நீங்க வந்து ஒரு கிரிக்கெட்டரை வந்து போன சீசன் ஆட வச்சு நல்லா பண்ணியிருக்காரு ஒருத்தர். அவர் பேட்டிங்லையும் பயங்கரமா இம்ப்ரூவ் பண்ணிட்டு வராரு அப்படின்னும் போது எனக்கு தெரிஞ்சு சாய் கிஷோருக்கு கொஞ்சம் அன்ஃபேரா இருக்கு. நான் அவர் ஆட வைப்பேன். இன்ஃபேக்ட் சென்னை கண்டிஷன்ஸ் அவருக்கு இன்னுமே நல்லா தெரியும் போது மேபி சாய் கிஷோர் ஆட வைக்க பார்ப்பேன். பட் சிஎஸ்கேவோட போலிங் லைனப் பிரில்லியன்ட்டுங்க. ஐ திங்க் இந்த 2 ஸ்பின்னர்ஸ் நல்லா பண்ண ஆரம்பிச்சது காரணத்தினால மேபி ஒரு ஸ்லைட் எட்ஜ் நான் சிஎஸ்கே கொடுப்பேன். ஏன்னா குஜராத் டைட்டன்ஸ்க்கு வந்து ராஷித் கான் எஸ் இந்த சீசன் வந்து கண்டிப்பா போன 2 சீசன்ஸோட பெட்டரா பண்றாரு. பட் ஸ்டில் அவங்களுக்கு தே ஆர் மோர் ஆஃப் அ பேஸ் போலிங் டாமினேட்டட் போலிங் லைனப். நம்மளதுலயும் பேஸ் போலர்ஸ் இருக்காங்க, பட் இன்னும் கொஞ்சம் வெரைட்டி அதிகமா இருக்கு. லெஃப்ட் ஆர்ம் டால் பேசர் இருக்காரு, லெஃப்ட் ஆர்ம் ஸ்விங் பண்ணக்கூடிய ஒரு பேசர் இருக்காரு, ஒரு 145-150 போடுற ஜேமி ஓவர்டன் இருக்காரு, எல்லா ஃபேஸஸ்லயும் போடக்கூட அன்ஷுல் கம்போஸ் இருக்காரு, 2 ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க. ஸோ இதுக்கு மேல ஐ டோன்ட் திங்க் சிஎஸ்கே கேன் எக்ஸ்பெக்ட் ஃப்ரம் அ போலிங் லைனப். ஸோ ஐ வுட் சே ஹோம் கண்டிஷன்ஸ்னால அண்ட் இந்த மாதிரி ஒரு வெரைட்டி இருக்கிறதுனால சிஎஸ்கேவோட போலிங் லைனப் ஸ்லைட் எட்ஜ் இருக்கும்னு சொல்லலாம். சோஃபார் நம்ம பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ண எல்லா கேமுமே ஜெயிச்சிருக்கோம். அண்ட் சஞ்சு சாம்சனோட கான்ட்ரிபியூஷன் அதுல வந்து பயங்கரமா இருந்திருக்கு. ஏன்னா ஒரு கேகேஆரோட ஒரு 40 அடிக்கிறாரு, இனிஷியல் ஒரு 100, அப்புறம் நேத்திக்கு மும்பை இந்தியன்ஸ் ஒரு சதம் அடிக்கிறாரு. ஸோ எனக்கு என்னன்னா சென்னை சூப்பர் கிங்ஸோட மிடில் ஆர்டர் வந்து ரொம்ப சஞ்சு சாம்சன் டிபெண்டா இருக்காங்களோ. லைக் சஞ்சு சாம்சன் ஸ்கோர் பண்ணாதான் டீமுக்கு நல்லது அப்படிங்கிற பெட்டரா இருக்கும். ஏன்னா அந்த மிடில் ஆர்டர் இன்னுமே கொஞ்சம் ஃபயர் பண்ணாத மாதிரி தான் இருக்கு. ஏன்னா ஒரு ஹாஃப் டோர்னமெண்ட் முடிஞ்சிருச்சு ஆல்ரெடி, செகண்ட் ஹாஃப்குள்ள போறோம், பிசினஸ் எண்ட்குள்ள போறோம். இனிமே அந்த மிடில் ஆர்டர் அந்த ஒரு ஃபோர்ஸ் ஒரு பவர் இல்லையோ. டெவால் ப்ரூயிஸும் வந்திருக்காரு, ஒரு 3 மேட்ச் ஆயிடுச்சு அவர் வந்தோம். பட் அவர்கிட்ட இன்னொரு அந்த ரன் ஃப்ளோ இல்ல. சிவம் தூபே இனிமே நீங்க சொன்ன அந்த ஃபெட்டிக்ல இருக்காராங்கிறது என்னன்னு தெரியல. ஸோ அப்படி இருக்கும்போது ரொம்ப சஞ்சு டிஃபரெண்டா இருக்காங்களோ. கரெக்ட், அப்படிதான் இருந்திருக்கு இது வரைக்கும். ஏன்னா அவர் தான் இன்ஃபார்ம் பேட்டரா இருந்திருக்காரு. பட் யா, டெவால் பிரேவிஸ் அண்ட் சிவம் டூபே 2 பேருமே டியூ ஃபார் சம் ரன்ஸ். எனக்கு டூபேவை மேல அமிச்ச இது எனக்கு பிடிச்சிருந்தது, மூவ் அகெயின்ஸ்ட் இவங்க மும்பை இந்தியன்ஸ், சாரி. ஸோ அந்த மூவ் எனக்கு பிடிச்சிருந்தது. அதே மாதிரி சிச்சுவேஷன் டிமாண்ட் ஆச்சுன்னா பிரேவிஸையும் நம்பர் 4 அமிச்சா நான் ரொம்ப ஹாப்பியா இருப்பேன். ஏன்னா சவுத் ஆப்பிரிக்காவுக்கு அவர் ஆடி நிறைய நல்லா பண்ணியிருக்காரு. இன்ஃபேக்ட் இந்தியாவோடமே சூப்பராக ஆடினாரு. ஸோ மோர் நம்பர் ஆஃப் பால்ஸ் பிளேயர்ஸ் லைக் டூபே ஆர் பிரேவிஸ் கெட், அவங்க இன்னுமே நல்லா பண்றதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. ரொம்ப அதான் வரி பண்ண வேணாம். ஒரு T20 ஒரு பிளேயிங் 11ல 12ல 11 பேரும் 12 பேரும் பர்ஃபார்ம் ஒரு மேட்ச்ல பண்ணவே முடியாது. ஸோ டைம் கொடுத்தா ஆகும்னு நினைக்கிறேன், நடக்கும். பிரேவிஸுமே ஒரு இன்ஜுரியிலேருந்து வந்திருக்காரு. டூபே ஒரு நல்ல வேர்ல்ட் கப்லேருந்து தான் வராரு. ஹி ஹஸ் டன் வெல் ஃபார் இந்தியா. இப்போ எல்லாம் மீம்ஸ் போடுவாங்க சும்மா அந்த ஒரு சாமி 2 சாமி அப்படின்னு. ஒரு மேட்ச் அடிச்சா எல்லாருமே சைலண்ட் ஆயிடுவாங்க. ஸோ கிளிக் ஆவாங்கன்னு தோணுது. அடுத்த ஒரு 2-3 போட்டிகள்ல பிரேவிஸ் அண்ட் டூபே கிளிக் ஆவாங்கன்னு தோணுது.
கண்டிப்பா கண்டிப்பா. அண்ட் அடுத்த வர சிஎஸ்கேட மேட்சஸும் பார்த்தோம்னா அவங்க ரோட் மேப் பார்த்தோம்னா 2 கேம் எல்எஸ்டியோட விளையாடுறாங்க, 2 கேம் குஜராத்தோட விளையாடுறாங்க, திருப்பி மும்பையோட ஹோம்ல ஒரு கேம் விளையாடுறோம், டெல்லி கேபிட்டல்ஸோட ஒரு கேம் விளையாடுறோம், சன்ரைசர்ஸோட ஹோம்ல ஒரு கேம் விளையாடுறோம். ஸோ சிஎஸ்கேட ஆக்சுவலி அப்கமிங் லைனா பார்த்தோம்னா ரொம்ப ஈஸியா இருக்குன்னு தான் சொன்னேன். ஏன்னா சீங் த கரண்ட் ஃபார்ம் ஆஃப் மற்ற டீம்ஸ் எல்லாம் ரொம்ப கொஞ்சம் சிஎஸ்கே விட ஒரு ஸ்டெப் லோவரா தான் விளையாடுறாங்க. அப்படி பாக்குறச்ச சிஎஸ்கேக்கு வர அடுத்த ஜிடி மேட்ச் எவ்வளவு முக்கியம், இந்த மேட்ச் ஜெயிச்சு அந்த டாப் 4 கண்டென்ஷன்ல போறது எவ்வளவு முக்கியம்? ரொம்ப முக்கியம். நான் இதுல எதுவுமே வந்து ஈஸி மேட்ச்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா அட் ஒன் கிவன் பாயிண்ட் எல்லா டீம்ஸுமே ஸ்ட்ராங் தான். அன்னைக்கு அவங்க என்ன காம்பினேஷன் ஆடுறாங்க, யார் யார் என்ன தப்பு, யார் ஒன்னும் கொஞ்சம் கம்மி தப்பு பண்றாங்க அப்படின்றது முக்கியம். அப்படி பார்க்கும்போது நோ கேம் இஸ் ஈஸி. பட் அடுத்த 3 games ஃபார் சிஎஸ்கே இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஜிடி, எம்ஐ பேக் டு பேக் கேம்ஸ் அட் ஹோம், அதுல அண்ட் ஃபாலோட் பை டெல்லி கேபிட்டல்ஸ் அட் டெல்லி. ஸோ இந்த 3 போட்டிகள்ல 2 ஜெயிக்கணும் அட்லீஸ்ட் சிஎஸ்கே. அப்படிதான் நான் பார்ப்பேன். ஏன்னா அப்படி பார்த்தா இந்த போன மேட்ச் மும்பையோடதையும் சேர்த்தீங்கன்னா 4ல் 3 வின் பண்ணாங்கன்னு அர்த்தம், விச் வில் பி கிரேட். இப்போ இந்த 6ல இருந்து அவங்க வந்து 10 பாயிண்ட்ஸுக்கு போவாங்க. அடுத்த 2 பாயிண்ட்ஸ், அடுத்த 3ல் 2 ஜெயிச்சாங்கன்னா. ஸோ ஐ வுட் சே அந்த ஒரு மேட்ச் ஒரு டிஸ்கவுண்ட் கொடுப்பேன், தோக்கலாம். ஏன்னா என்ன டீமுக்கு எல்லா டீமுக்கும் அப்படி ஆகும் ஐபிஎல்ல. அண்ட் ஹோம்ல ஆடுற இந்த 2 போட்டிகள் இன்னுமே ரொம்ப முக்கியம். இப்போ ஜிடி வேற கொஞ்சம் அடி வாங்கிட்டு வராங்க, மும்பையோடையும் சரி ஆர்சிபியோடும் சரி. ஸோ இந்த டைம்ல அவங்களுக்குமே கான்ஃபிடன்ஸ் கம்மியா இருக்கும் போது தே லுக் டு பவுன்ஸ் பேக். ஸோ இந்த டைம்ல அவங்களை ஏற விடாம சிஎஸ்கே அவங்க ஃபார்மை கண்டினியூ பண்ணணும்னு பார்ப்பாங்க. ஸோ லாட் ஆஃப் மைண்ட் கேம்ஸ் இன்வால்வ்ட், லாட் ஆஃப் யாரெல்லாம் ஒன்றும் ஃபார்ம்ல வரலையோ அவங்க எப்படி ஃபார்முக்கு வராங்கன்றது ரொம்ப முக்கியமா இருக்கும். லெட்ஸ் சி, இந்த டெல்லி கேபிட்டல்ஸ் மேட்ச் முடியும் போது திரும்பி வில் பி டாக்கிங். அந்த டைம்ல 10 பாயிண்ட்ஸ்ல சிஎஸ்கே இருந்தாங்கன்னா தே ஸ்டில் ஹேவ் அ குட் சான்ஸ் டு குவாலிஃபை நான் சொல்லணும். டெஃபினெட்லி. ஏன்னா இன்னும் 4 more ஹோம் கேம்ஸ் இருக்கு. ஸோ கண்டிப்பா சிஎஸ்கே பேக் பண்ணலாம். உங்களோட பிளேயிங் 11 சேஞ்சஸ் ஃபார் டுடேஸ் மேட்ச்? போலிங்ல நான் எந்த விதமான மாற்றமும் பண்ண மாட்டேன். எனக்கு அகில் ஹுசைன் இம்பாக்ட் பிளேயரா இல்லாம அவர் உள்ள இருக்கணும் 11ல. பேட் ஃபர்ஸ்ட் பண்ணாலும் உள்ள இருக்கணும். ஐ வுட் கீப் ப்ராபப்ளி ஒன் ஆஃப் நூர் அஹமத், குர்ஜப்னீத் ஆர் முகேஷ் சௌத்ரி ஆஸ் தி இம்பாக்ட் சப். ஏன்னா அந்த 3 பேர்ல ஆக்சுவலி எல்லாருமே 3 பேருமே பேட்டிங் பயங்கரமா இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க, இன்க்ளூடிங் அன்ஷுல் கம்போஜ். எல்லாருமே பேட்டிங் செம்மையா இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க. குர்ஜப்னீத் டிஎன்பிஎல்ல நிறைய 6 அடிச்சு பார்த்துருக்கோம். முகேஷ் சௌத்ரி ஹஸ் ஆக்சுவலி இம்ப்ரூவ்ட் இஸ் பேட்டிங். ஸோ அண்ட் அன்ஷுல் கம்போஜ் இப்போ ஒரு 6 எல்லாம் அடிச்சு பார்த்தோம் கடைசியா வந்து. பட் அகில் ஹுசைன் ஐ வுட் ஸ்டில் ஹேவ் ஹிம் ஆஸ் ஒரு ஸ்டார்டர் இந்த பிளேயிங் 11. எனக்கு என்னன்னா எம்எஸ் தோனி ஃபிட் ஆயிட்டு வராரா அப்படின்னு. ஏன்னா போன மேட்ச் மைக்கேல் ஹசி கிட்ட பேசும்போது மைக்கேல் ஹசி என்ன சொல்லியிருக்காருன்னா ஹீஸ் இம்ப்ரூவிங் அண்ட் அவர் உள்ள வந்தா கீப்பிங் தான் பண்ணுவார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இட் பி ரியலி இன்ட்ரெஸ்டிங். எம்எஸ் தோனி வந்தா என்ன பண்ண போறாங்க அப்படின்னு. டைரக்டா ஒரு கார்த்திக் சர்மா பதிலாக ஸ்வாப் பண்ண போறீங்களா? ஏன்னா அப்படி ஸ்வாப் பண்ணா தோனி மைட் ஹேவ் டு பிளே அ லிட்டில் ஹையர், ஒரு நம்பர் 6லயே வரா மாதிரி இருக்கும். இல்ல நீங்க வந்து அகில் ஹுசைனோ இல்ல ஜேமி ஓவர்டனையோ இன்னும் கொஞ்சம் மேல ஆட வைக்க போறீங்களா? தோனி ஒன்லி ஃபார் ஃபினிஷிங் வைக்க போறீங்களா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி இருக்கு. பட் இன்கேஸ் அப்படி தோனி ஃபிட்டா இல்லனா நோ சேஞ்சஸ், சேம் 12ஓட போகும். உங்களோட பேட்டில்ஸ் டு வாட்ச் அவுட் ஃபார் டுடேஸ் மேட்ச்? ஐ திங்க் டாப் ஹெவி குஜராத் டைட்டன்ஸ். ஸோ சுப்மன் கில், சாய் சுதர்ஷன், ஜாஸ் பட்லர் வர்சஸ் இனிஷியலி எஸ்பெஷலி கில் அண்ட் சாய் வர்சஸ் அகில் ஹுசைன் அண்ட் முகேஷ் சௌத்ரி. ஏன்னா முகேஷ் சௌத்ரி கில்லுக்கு பாலை உள்ள கொண்டு வருவாரு அண்ட் சாய்க்கு வெளில எடுத்துட்டு போவார். ஸோ ஏர்லியான ஒரு கில் ஒரு எல்பிடபிள்யூ ஒரு போல்டு ஸ்டார்டிங்லேயே எடுத்தா சூப்பராக இருக்கும். அதே மாதிரி அகில் ஹுசைன் ஆல்சோ ரொம்ப நிறைய அவர் இந்த பால்ஸ் போடல. ஸோ சென்னையிலுமே வந்து ஒரு டே கேம்ல மேபி போலிங் ஃபர்ஸ்ட் பண்ணா ஒரு கிரிப்பு கிடைக்கும். ஸோ அங்க பவர் பிளேல சிஎஸ்கே இஃப் தே போல் அண்ட் கெட் 2 wickets, ஐ திங்க் அந்த பேட்டில் தான் நான் ரொம்ப ஆவலா எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். அண்ட் when it comes to CSK's பேட்டிங், எனக்கு நான் வந்து ககிசோ ரபாடா இந்த மாதிரி ஸ்பீட்ஸ் போட்டு நான் கடைசியா ஒரு ஐ டோன்ட் நோ ஃபார் வென் எவ்வளோ வருஷம் ஆச்சுன்னு தெரியல பார்த்து குப்புன்னு போட்டாருங்க. ஆர்சிபி கூட 154 போட்டார் ஒரு பால். கன்சிஸ்டன்ட்லி ஒரு ஓவர் 6 பாலுமே 151க்கு மேல இருந்துச்சு. ஸோ அகைன் ககிசோ ரபாடா ஃபுல் ஆன் ஸ்டீம் பண்ணி உள்ள வரும்போது ஒரு சஞ்சு அண்ட் ருத்துராஜ் கைக்வாட் அதை எப்படி அணுக போறாங்க அப்படின்னு நான் இன்ட்ரெஸ்டடா இருக்கேன். அண்ட் பிரசித் கிருஷ்ணாவோட மிடில் ஓவர்ஸ் போலிங்கும் நான் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டடா இருக்கேன். ஏன்னா சேப்பாக்ல சைட் பவுண்டரிஸ் ரொம்ப பெருசு. ஸோ ஸ்லோவர் ஷார்ட் பால்ஸ்லாம் அவர் யூஸ் பண்ணும்போது அகேன்ஸ்ட் த லைக்ஸ் ஆஃப் டூபே, பிரெவிஸ் ஆர் ருத்து ஆர் சஞ்சு யார் ஆடிக்கிட்டு இருக்காங்களோ அவங்க எப்படி அதை அணுகுறாங்கன்னு நான் ரொம்ப இன்ட்ரெஸ்டடா இருக்கேன். எனக்கு முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு குவிக் கொஸ்டின். சிஎஸ்கே இன்கேஸ் நாளைக்கு குஜராத்தோட சேஸ் பண்றாங்கன்னா அவங்க என்ன பண்ணணும்? ஏன்னா இது வரைக்கும் தோத்துருக்கிற எல்லா மேட்சுமே சேஸ் பண்ணி தான் தோத்துருக்காங்க. அப்படி இருக்கும்போது என்ன சிஎஸ்கே பண்ணணும் இன்கேஸ் குஜராத்தோட சேஸ் பண்றாங்கன்னா? ஃபர்ஸ்ட் 200 கீழே கொஞ்சம் கன்சீட் பண்ணாம போலிங் போடணும், அது ஒண்ணு. அண்ட் அதே தான் இப்போ சஞ்சு வந்து எப்படி எடுத்துட்டு போனாரோ இன்னிங்ஸ், ஒரு பக்கம் 100 ஆடி ஒரு 55 பால் ஆடினாரு. அந்த மாதிரி சஞ்சுவோ ருத்துவோ கேரி பண்ணும் இன்னிங்ஸை. சர்ஃப்ராஸ் கிட்டே இருந்து சூப்பரான ஒரு கேமியோஸ் கிடைக்குது, அவரும் அதை கொஞ்சம் பெருசா கன்வெர்ட் பண்ணும் அப்படின்னு நினைப்பேன். பிரெவிஸ் அண்ட் டூபேக்கு இடையில யாரா ஒருத்தர் நல்ல ஒரு இம்பாக்ட்ஃபுல் கான்ட்ரிபியூஷன் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி இவங்க ஒரு டாப் 5ல இருந்து ஒரு 3 பேர் கிளிக் ஆனாங்கன்னா
அவங்களே வந்து ஒரு 140 150 ரன்னுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வர பிளேயர்ஸ் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா ஒரு 10-20 ரன் சிப் இன் பண்ணாலே நீங்க 200 210 சேஸ் பண்ணலாம். ஸோ ஐ திங்க் பேசிங் ஆஃப் தி இன்னிங்ஸ் அண்ட் ஐ திங்க் ருத்துராஜ் ஆல்சோ ஷுட் கம் இன் டு ஃபார்ம். சேஸ் பண்ணி எடுத்துட்டு போனோம்னா, ஏன்னா சஞ்சு மேலேயே எல்லா மேட்சும் டிபெண்ட் பண்ண முடியாது. ஹி மைட் ஹேவ் அ ரேர் ஃபெயிலியர். இட் இஸ் பவுண்ட் டு ஹேப்பன் ஃபார் எவ்ரிபடி. ஸோ ருத்துராஜ் ஃபார்ம்ல வரதும் குரூஷியலா இருக்கணும். பட் யாரா ஒரு பேட்டர் ஆர் 2 செட் பேட்டர்ஸ் ஒரு 15th ஓவர் 16th ஓவர் வரைக்கும் கேம் எடுத்துட்டு போகணும். கண்டிப்பா. உங்களோட வின் ப்ரெடிக்ஷன் ஃபார் டுடேஸ் மேட்ச்? ஐ திங்க் சிஎஸ்கே ஐ வுட் கிவ் 60, குஜராத் டைட்டன்ஸ் 40. கண்டிப்பா. அண்ட் குஜராத் டைட்டன்ஸ் இதற்கு சென்னை சூப்பர் கிங்ஸை பீட் பண்ணதே கிடையாது சேப்பாக்கல. சோ திருப்பி இந்த பால் நல்லா கிரிப் ஆகி நம்ம ஸ்பின்னர்ஸ் நல்லா போடுவாங்கன்னு எதிர்பார்ப்போம். சிஎஸ்கே பேசர்ஸும் நல்லா ஆடுவாங்க. சஞ்சு சாம்சன் கிடையாது திருப்பி ஒரு மாஸ்டர் கிளாஸ் எதிர்பார்ப்போம். நம்மளோட வந்தது இன்னைக்கு நம்மளுக்கு இந்த பணி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி அஸ்வத். அடுத்த மேட்ச்ல சந்திப்போம். நன்றி. See you.